வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து டான்ஸ் குடுமைகள் பாலகிருஷ்ணா டபிடி டிபிடி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் எம்டி ஹேண்ட் அப்படி பண்ணலான் இருக்கேன். இது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். இந்தியன் சீரியல் கொடுமைகள் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்காரு, அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மேபி இடையில ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தாலும் வரும், பட் பேக் டு பேக் பண்ணிடலாம் எம்டி ஹேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கும் வெயிட் பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானே அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டான்ஸ் கொடுமைகளுக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட். அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் அடிச்சாரு? தமிழ் படம் சிவா மாதிரி லைட்டா பண்ண மாதிரி இருந்துச்சுல. திரும்ப சொல்லுவோம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வேண விதைச்சவன் வேண சீரியல வண்டி எடுங்க போலாம். நாளை நமதே காலம் பெரிதாய் சீரியல் இது நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல போய் மறுபடியும் திரும்பி பார்த்தேன். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டான்ஸ் 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 ஃபிளாஷ்பேக். அதெல்லாம் போ ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. ஃபர்ஸ்ட் வீடியோ நடன கடவுள் பாலையா. ஓ, இதான் டாக்டர் மகாராஜாவா? நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டுருக்கோம். இந்த படத்துக்கு அடங்க மாட்டாரா? இவர் அடங்கவே மாட்டாரு. ஒவ்வொரு படத்துலயும் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. எஸ்ஐ, இவங்க போலீஸ் எஸ்ஐ. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எஸ்ஐ ஆமா அந்த படத்துல. இதெல்லாம் என்னடா இது? சத்தியமா இது டான்ஸ் ஸ்டெப்பா? எனக்கு சத்தியமா புரியலடா. எனக்கு ஏதாவது ஒத்துங்க வாயில போல. என்னடா இது? என்னடா இத டான்ஸ்ல சேர்க்கறதா இல்ல எதுல சேர்க்கறதே தெரியலடா எனக்கு. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எங்க இருந்து இவனுங்க எடுக்கிறானுங்க? எப்படிடா யோசிக்கிறானுங்க? பாலையாவுக்கு தனியா பண்ணுவாங்க போல. பாலையாக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரான்னு தெரியல. అమితాబ్ బచ్చన్ కాదు, షారుఖ్ ఖాన్ కాదు, సల్మాన్ ఖాన్ కాదు, ఎవరు చేస్తేనో జనం ఒప్పుకోరు. కానీ நம்ம బాలయ్య ஓ, பக்கத்துல இருக்காரா? இது பாலையாவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடே இந்த ஷாட் தான் அந்த மிஸ்டேக் சேனல்ல போட்டுருந்தாங்க. வச்சு தட்டிட்டு இருக்காரு. இது இதோட போதும், இதோட நிறுத்திக்கலாம். பாலையா நிறுத்த மாட்டாரு, அதனால நாம நிறுத்திட்டு அடுத்த வீடியோக்கு போலாம். அடுத்தது கிஸ். புஷ்பா வந்து புஷ்பா தான். இது கிடையாது. இது நம்ம ஈஸியா பண்ணிடலாம், ஆனா இதை விட கொஞ்சம் கஷ்டமா பார்ப்போம். ஓ, இவர் பண்ண போறாரா டான்ஸ்? புஷ்பா 2 நான் பார்க்கணும். புஷ்பா 1 இன்னும் பார்க்கல. ஓகே, பண்ணிடலாமா? பாட்டு போட்டுட்டே ஆனா எனக்கு பண்ண வரும். டான்ஸ் பண்ண போறாரா? அடி போடா மாடையா. இவர் இந்த டிஷர்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரோ வேற ஏதாவது வீடியோல பார்த்த மாதிரி இருக்கும். பாலையோட நல்லா இருக்குங்களா? பாலையாவா? பாலையோட சூப்பரா அடிக்கிறா தம்பி. இது வந்து பேசுறது சரியில்லை. இந்த வயசான காலத்துல இந்த டான்ஸ் என்ன ரிட்டையர்மென்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல. நாங்க வேணா ஒரு 6 பேர் ஒண்ணா பண்ணிக்கலாம். அடி எவ்வளோ? ப்ளீஸ் நான் போறேன், என்ன விட்டு. சொல்ற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ டி.
அந்த டான்ஸ் ட்ரை பண்ணி அதோட பெட்டரான டான்ஸ் தான் வருதுடா எனக்கு. நீ ஒரு கேனையன்னு தெரியும் சௌத்ரி. ஆனா கேனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையா படம் பார்த்து இப்போ டான்ஸ் கூட பாலையா மாதிரியே வருதுடா. அடுத்த டான்ஸாவது ஆட முடியலான்னு பார்க்கலாம். ஓ இதுலதான் அந்த இது வருதா? ஹோய் ஹோய். என்னங்க டான்ஸ் இது? ஹோய் ஹோய் ஹோய். அந்த வாய்ஸுக்கும் அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கும் செம்மையா மேட்சிங் ஆகுது. இவர் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம். அதுல அந்த ஹொய் ஹொய் அப்படி வருமா? அது எனக்கு தெரியாது எதுல வரும் அப்படின்னு. பார்த்தா ஒரு பாட்டுல வந்துட்டு இருக்கு. ஆமா, இன்னொரு ஆள் இருந்தா கரெக்டா பண்ணலாம். ஒரு ஹீரோயின் யாரா இருந்தாங்கன்னா கரெக்டா பண்ணலாம். சரி விடுங்க. அதான் இந்த காக்கா நீ எப்ப பேசலாம் வருது, ஏன்டா அதே மாதிரி பேசுற? மச்சி நான் அந்த அர்த்தத்துல போதும். அடுத்ததுன்னா இன்னைக்கு வரது எல்லாமே இப்படிதான் இருக்கும் போலயே. யாரு உங்களுக்கு இந்த வீடியோலாம் கொடுக்குறது? டீம் வரும் எடுத்து வைப்பாங்களோ? சரி, இது எப்படி நான் டான்ஸ் ஆடுறது, இது எப்படி நான் பண்றதுன்னு தெரியலையா? இருங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீலிங்? எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு, அதனால நானே பண்றேன். என்னடா பண்ண போற? ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணி எனக்கே தெரியல. பேண்டை போட்டுப்போம். எப்படி போட்டோம் பார்த்தியா? அப்பதாங்க டிக்கி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்பதான் டிக்கி தூக்கலா இருக்கு. வயிறு தொங்குதே. வயரத்தாங்க சொன்னேன். என் பேர் செந்தில் குமாரன், நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறீங்களா? கேமராமேன் ஈஸியா கேமராமேன் டிஸ்க்ளைமர் போடுறாரு. கும்பிட்டு கேக்குறேன் ஐயா. ஐயா ஓவர் ஆட்டுறாரு அவரு. அத பாக்குறவங்க திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. கல்யாணம் தேவையான அளவுக்கு ஆடியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சீசர் இது? ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இது? என்ன ஸ்டெப்னே தெரியல. அவங்க போட்ட ஸ்டெப் தாண்டி ஆடி இருக்கேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்டா. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர் நைஸ். தனியாக பண்ணும்போதே சூப்பராக பண்ணிட்டேன். ஹீரோயின் இருந்தால் இதை விட பயங்கரமாக பண்ணுவேன். ஆசை அப்ப. அடுத்து வந்து பிரபுதேவாவோட ஸ்டெப் ஒன்று இருக்கு. அதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா நான் தாண்டா அடுத்த பிரபுதேவா. என்ன படம்? கன்னட படமா? என்ன கொடி டிவிக்கே கொடி மாதிரி இருக்கு. அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. துணி இருக்கா? துணி ஏதா இருக்கா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? இவர் என்ன பிரபுதேவா சிவராஜ்குமார் பண்றாரு. செஞ்சுட்டா நான் தாண்டா அடுத்த பிரபுதேவா. எல்லாருமே என்ன வந்து இந்த படத்துக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ பார்த்தேன் நானு. எந்த சேனல்ல பார்த்தேன்னு தெரியல. படம் தான். என்னடா வீடியோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம சல்மான்ஜி வரலையே நினைச்சேன். வந்துட்டாரு. நீ குலுக்கல் தான். வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். கலக்கலா? அதான் டான்ஸா? என்னடா என்ன இதான் டான்ஸா? என்னடா ஆடு மாதிரி இருக்கு. நாக்குலே கேசரி பூ போடுங்கண்ணா. சம ட்ரெண்ட். பாலையா கூட ஏதோ புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் வாயை வச்சு சிம்பிளா முடிச்சிட்டாரு. எனக்கு வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். முதல்ல இந்த வெறித்தனமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியெல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி. இதை நான் செஞ்சு வேற காமிக்கணுமா? வாயிலையா? ஸ்மார்ட் ஒர்க் வாயில. இது டான்ஸ் தாங்க சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. பண்ணிட்டேன்டா. அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் தான் பார்க்க போறோம். You are my brother from another mother. My daddy, you daddy, what mommy too.
இவரா பேரு சஞ்சுவா? சஞ்சய் தத். சஞ்சய் இதுதான் தத். ஆகுமா? காம பிசாசு. எப்படி இருக்கட்டும். மேட்சிங்கா இருக்குல்ல ஷர்ட்டுக்கும் கண்ணுக்கும். தீபாவளிக்கு பாத்தியா? ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். காலி ஆயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கே. நான் எப்படி வேணாலும் ஆடுவேன் இதை வச்சு. சரி இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணாதீங்க. துப்பாக்கியை தூக்கி போடுங்க சிவா. அடுத்து போஜ்புரியோட ஸ்பெஷல் டான்ஸ். அவங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் போடுவாங்க. மெயின் இந்த ஸ்டெப் தான். என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு ஸ்டெப் அவனுங்களை தவிர வேற எவனாலையும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா பண்ண முடியாதுடா. அங்க வரு. அங்க இந்த டவுட் எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. போஜ்புரினா என்னங்க? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ப்ளீஸ். ஐயோ போஜ்புரினா என்ன? மனச மறந்து அவன் கூட போனியே தங்க மனைய மனச மறந்து. ஐயோ டேய் அவனுக்கு என்ன பண்ண முடியாதுடா. நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது. ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி தான். 10,000 வித்தை தெரிஞ்ச மனுஷனை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வித்தைய 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து நான் மிரண்டு போறேன்னா. தங்க மனைய மனச மறந்து அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ். சான்ஸே கிடையாது. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சிய குமாரி ஒரு சீ சீச்சிய குமாரி ஒரு சீ. அடுத்து பிரபுதேவா ஸ்டெப்பா. பாம்பு டான்ஸா? அது என்ன என்னமோ தொங்குது. இது நான் வந்து பண்ண ரெடி தான். நான் பண்ணா அது வந்து ரொம்ப கேவலமா போயிடும். கவனிச்சீங்களா? அது என்னன்னு தெரியலையே. அந்த பேண்ட் டைப் தான். அது வேணாம். அப்ப எனக்கு இது வேற. லோயர். அடுத்து வந்துட்டு இப்ப ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு. கோட் படத்துல வந்துச்சே மாதிரியும். ஏய் வாயை முன் ஏந்து போடா. எதா அசியமா பேச போற. இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. செம்மையா இருக்குச்சு. வேஷ்டியா அது ஏன் அப்படி கட்டியிருக்காரு? சக்சஸ். சக்சஸ். இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி நான் பண்ணிடுறேன். நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவரோட இன்வால்வ்மெண்ட்டை பாருங்களேன். ஒருவேளை பேண்ட்டுக்குள்ள பூரா போந்துருச்சோ. என் ரேஞ்சுக்குனா இந்த டான்ஸ்னா ரொம்ப கம்மிடா. ஆனா பிரபுதேவா டான்ஸே அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளைமேக்ஸ். எந்திரா எந்திரா. டேய் இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில டான்ஸ் ஆடக்கூடாதா? அடிக்கிறாங்க. மோட்டிவேஷனா? அந்த மியூசிக் எந்த சீரியல்ல வரும்? இந்த மியூசிக் தான். நாதஸ்வரத்துல வர்றதுதானா? చీ 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 రెండు నీచి
நாதஸ்வரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சீரியல் நான் பார்த்துருக்கேன். நாதஸ்வரம்லாம் யூடியூப்ல மாட்டு போய் பார்த்தேன் ஃபுல்லா. என்ன ஆடிட்டு இருக்க? இதோட கதையை ஒரு சில எபிசோட்ஸ் இருக்காது. வாங்கிக்க. அது என்ன கேப் இருக்கு கீழே டோர் அந்த சைடு. ஓ 2 கை 2 கால் போயிடுச்சு. அவன் கழுத்து தலையை வச்சு ஆடிட்டு இருக்க. இந்த WWE ஸ்மாக் டவுன்ல கை காலெல்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டே வரும்ல, ஆரஞ்சு ரெட்டுன்னு. லாஸ்ட்ல தலைக்கு மட்டும் இதை ஆகிடக்கூடாது அப்படின்னு இருப்போம். முடிஞ்சா இவர் முடிஞ்சே. இவர் வீடியோஸ் பார்த்தால என்ன தடவை மாதிரி எனர்ஜி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து எனக்கு ஏதாச்சும் தோணிக்கிட்டே இருக்குது, கவுண்டர் ஏதாச்சும் தோணிக்கிட்டே இருக்குது, அப்படியே சொல்லிடணும் அப்படின்ட்டு இருக்கு. நல்லா இருக்குது. இந்த வீடியோ வேறு லெவலில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். இதே மாதிரி அந்த வீடியோக்கும் ரியாக்ட் பண்ணிடலாம். நம்ம இந்தியன் சீரியல் கொடுமைகள், நம்ம எனக்கு பிடிச்ச சீரியல் எதுவும் பண்ணிடாமல், ஏன்னா அது ரொம்ப கிரிஞ்சாக அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் சீரியல்லாம். நான் பார்த்தா சொல்கிறேன். திருமதி செல்வமாக இருக்கட்டும், அந்த நாதஸ்வரமாக இருக்கட்டும், ரெண்டுமே சொல்கிறேன். பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. மேபி அந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தாலும் வரலாம். மேபி ஓகே. நம்ம வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.